உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நான் சுஃபியான். இப்போ நான் உங்கள்கிட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியை பேச போகிறேன். இந்த செய்தி உலகத்தை என்று சொல்லக்கூடாது, தமிழ் நாட்டை ஆட்டி படைத்திருக்கிறது மட்டுமல்ல, இந்தியாவை உலுக்கியிருக்கிற ஒரு செய்தி. அது என்னன்னா, இங்கே ரொம்ப முக்கியமான செய்தி. இந்தியாவுடைய லெஜிட்டிமேட் பாடி சென்சார் போர்டு, இந்தியாவுடைய சட்ட ரீதியான ஒரு அட்டானமஸ் பாடி, இதில் இன்டர்ஃபியரன்ஸ், உள் நுழைவது, காட்சிகளை மாற்றி அமைப்பதெல்லாம் நடக்காது அப்படின்னு நாம் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ முதலாக நடிகர் விஜயுடைய படனான ஜனநாயகன் 500 கோடி ரூபாய் பிஸ்னஸ். இதுக்கு விஜய் அவர்கள் டிவிகே, அவருடைய கட்சி பெயர் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பெயரில் ஒரு பெரிய கதாபாத்திரம், அது எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது அவர் கையில் பச்சை குத்திருக்காரு, அதை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது கட்சி எதிரொலிக்கிறது. இப்படியெல்லாம் மௌன புரட்சியாக அந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ என்னன்னா, 500 கோடிக்கு பிஸ்னஸ் நடந்த ஒரு தொழில் ரோட்டில் எல்லாருடைய கையிலும் ஹெச்டி குவாலிட்டியில் அந்த சினிமா, அதனுடைய படக்காட்சிகள் முழுமையாக வந்துவிட்டது. இந்த ஜனநாயகன் படத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. ஏற்கனவே அதை டிசம்பர் அந்த மாத காலங்களில் வெளியே வருவதாக இருந்து, கடைசியில் சென்சார் போர்டில் சில பிரச்சனை வந்து 2வது அமர்வுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு 8ஆம் தேதி ஜனவரியிலிருந்து பொங்கலுக்கு அது ரிலீஸ் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ 500 கோடி என்றால் அதில் 100 கோடி ரிசர்வ் ஆயிட்டு, மீதி உள்ள பணங்கள் எல்லாம் வெளிநாடுகளுடைய காப்பிரைட்டு, இசையினுடைய காப்பிரைட்டு, நடிகருக்கான திரைப்பட கலெக்ஷன், இது எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க ஒரு 700 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணலாம், 800 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணலாம். நடிகருக்கான காஸ்டே ஒரு 200 crores, அப்படியெல்லாம் ஒரு கணக்கீட்டில் இருந்திருப்பான். இப்போ நடிகர் விஜய்க்கு இன்றைக்கு டிவிக்கு கடைசி அரசியல், அதாவது சினிமா, அரசியலின் முதன்மை, சினிமாவின் கடைசி அத்தியாயம். இதுக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன், அது நடிப்பாருன்னு வைங்களேன். இதில் நிறைய செய்தி அவர் சொல்ல போகிறார், தலைவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது அவருடைய தொண்டர்கள்லாம் எதிர்பார்ப்பில் இருந்தபோது, இந்த படத்துக்கு பல தடைகள் கடைசியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்னு பார்த்து, இப்போ எலெக்ஷனுக்குன்னு ஒரு வாரம் 10 நாளில் வந்து நிற்கிது. இன்னும் 13 நாட்கள் தான் இருக்கிறது எலெக்ஷனுக்கு, 12 நாட்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் படத்தை வெளியிடுறது சாத்தியம் கிடையாது. ஆனால் பெரிய குண்டு பூதாகரம் நேற்று மாலைக்கு பின்பு இது உலக அளவில் இணையதளத்தில் பரவி விரவி கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இதுவரைக்கும், எவ்வளோ பேர்னு தெரியல, அதாவது 50 லட்சம் பேர், 50 கோடி எல்லாம் 50 லட்சம் பேர், அல்லது ஒரு குறிப்பிட்ட தரத்தில் எல்லாருமே அந்த படத்தினுடைய காட்சிகளை ஹெச்டி குவாலிட்டியில் டவுன்லோட் செய்த பிறகு இந்த படத்தை வெளியிட்டது யார்? ஏன்னா 500 கோடி பிஸ்னஸ், அதில் அவர் அரசியல் பஞ்ச் டயலாக் சொல்லலாம், அதில் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பெரிய எதிர்பார்ப்பில் பல 100 கோடி சம்பாதிக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் படத்தினுடைய செய்திகள் இணையத்தின் மூலமாக பரவி 10 பைசா செலவில்லாமல் உலகம் முழுவதும் தமிழர்களின் கைகளிலே அது தாண்டவமாடுகிறது. தமிழர்கள் மட்டுமல்ல, தெலுங்கு மக்கள் ஏராளமான ரசிகர்கள் இவருக்கு உண்டு, அதே மாதிரி மலையாளத்திலும் அதிகமாக உண்டு. அப்போ இப்படி எல்லா இடத்திலும் இந்த படம் போனோன்னு இன்னைக்கு அப்படியே அந்த யூனிட் முழுவதுமாக ஸ்டக்காய் அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிட்டாங்க. நடிகர் விஜய் கடுமையான துயரத்தில் இருப்பதாகவும் கடுமையான செய்தி வருது. இதுக்கிடையில் ஆதவ் அர்ஜுன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார், அது ரொம்ப கேலிக்குத்தாக இருக்குது. இதுக்கு காரணம் திமுகவின் உதயநிதியும் எல் முருகனும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு. இந்தியா டுடேனுடைய சற்று முன்னர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இந்தியா டுடே வெளியிட்ட செய்தியில் முதல் கட்டமாக இது எடிட்டிங் டேபிள் என்று சொல்லக்கூடிய பட மேசையிலிருந்து இது வெளியாகி இருக்கிறது என்ற தகவல்
முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இன்றைக்கு பல பேர் அதை இந்தியாவிலிருந்து VPN என்று சொல்லக்கூடிய US விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கில் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இது இப்போ எல்லார் கையிலையும் HD குவாலிட்டியில் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தினுடைய காட்சிப்படுத்துதல் வந்துவிட்டது. இனி அதை எப்படி சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? 1 லட்சம் பேரா, 2 லட்சம் பேரா, 10 லட்சம் பேரா, 50 லட்சம் பேரா, எத்தனை பேர் மேலே நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுவீங்க? இப்போ அதனுடைய பட தயாரிப்பாளர் கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறார். தமிழ் சினிமாவே முடிச்சிட்டிங்களடா, எங்களுடைய வருவாயெல்லாம் போயிட்டு நாங்கள் ரோட்டில் வந்து நிற்கிறோமே அப்படிங்கிற அளவிற்கு இது வந்து பெரிய பாதிப்பை நடிகர் விஜய்க்கும் அவரது யூனிட்டுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ டவுன்லோடு எப்படி பண்ணியிருக்காங்க, யூஎஸ்னுடைய VPN விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ் ஆஃப் US, அதில் தான் அவங்க டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. பண்ண பிறகு இப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க சட்டத்துறை, இதை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணாலோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இதெல்லாம் காலங்கடந்த பின்பு, கண்கற்ற பின்பு நடக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி. ஸோ இது பிரயோஜனம் கிடையாது. இப்போ டவுன்லோட் பண்ணவெல்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவான், வேலை முடிஞ்சதுன்னு வைங்களேன். இப்போ இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் செய்தால் யார் போய் பார்ப்பா? 500 கோடி 50 கோடி கூட பிஸ்னஸ் ஆகாது. ஆனால் ஒரு படம் வருகிற போது, இப்பொழுது கூட இந்த சினிமா துறை இளைஞர்களை நான் கேட்டேன், ஆனால் அவ சொல்கிறாங்க இந்த படம் வரப்போது எஃபெக்டிவாக தியேட்டரில் போய் முதல் ஷோவில் அடித்து பிடிச்சி அதுக்கு பெரிய கலோபரம் நடந்தால்தான் அந்த படத்தினுடைய வேல்யூ. இன்றைக்கி எல்லாருமே படத்தை பார்த்துட்டானே, 2.5 மணி நேரம் படத்தை பார்க்குறக்கு இன்றைக்கி 100 ஷோ பார்த்துருப்பான். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற பழக்கம் இல்லை, அதை பற்றி தெரியாது. ஆனால் இப்போது இதில் அரசியல் இருக்கிறதா? 2 கேள்வி. மற்றவர்கள் சொல்கிறார்கள், இல்லைங்க எடிட்டிங் டிஸ்கில் இருந்து இந்த படம் வெளியானதாக காட்சி அதில் போட்டிருக்காங்க ஒரு கோடு, அது யார் கூட போடலாமே, எடிட்டிங்லேருந்து எப்படி பண்ணுவாங்க? இதற்குள் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. நாம் 2 விஷயத்தை பேச போகிறோம். ஒன்று, அட்டானமஸ் பாடியாக இந்தியாவினுடைய லெஜிட்டிமேட் ஆர்கனைசேஷன், அதாவது சென்சார் போர்டு. இது ஒரு மோரல் கோட், அசிங்கமான கலை யதார்த்தம் இல்லாத வன்முறைகளை தூண்டக்கூடிய, பெண்கள் பாலியல் செக்ஸ் இதை மாதிரி விஷயங்களை காட்சிப்படுத்தாத, ஆண் பெண் உறவுகளை கேவலப்படுத்தாத, மத சார்பு இனக்குழுக்கள், சாதி, வன்மம் இதெல்லாம் இல்லாமல் அப்படி காட்சி இருப்பதற்கு ஒரு அட்டானமஸ் பாடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி ப்ராசஸ் மாதிரி இன்னைக்கு அதிகமாக மக்களை சினிமா ஆட்கொண்டு இருப்பதனால சென்சார் போர்டு ஷுட் ஹாவ் அ லாட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்களுக்கான கூட்டு கடப்பாடு இருக்குது. ஒன்று, இப்போ நமக்கு கிடைத்தது, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினது, இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ் மாறாம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணாலும் இது போவதற்கான சான்ஸ் 2 வழி, 2 காப்பி இருக்குது. நான் ஏற்கனவே பேசினேன். ஒன்று, ப்ரொடக்ஷன் யூனிட், நடிகர் விஜய் அவரது ரொம்ப நம்பகமான டீமில் ஒரு காப்பி இருக்கும். அது டிஜிட்டல், அது யாரும் மாற்ற முடியாது, ஒரு சின்ன சிப்பு தான் அது. மற்றொன்று எங்கே இருக்குன்னா, மத்திய அரசின் ஆளுகைக்கு கீழே இருக்கிற இந்த எதில் இருக்குது, சென்சாரில் இருக்குது. இந்த 2 பக்கமும் விடாமல் 3வது பக்கம் யாரும் விட போகிறதில்லை. பைத்தியக்காரத்தனமாக சொல்லியிருக்காப்புல, இதில் எல் முருகனும் உதயநிதியும் கூட்டு சேர்ந்தாங்கன்னு. என்ன நடக்குதுன்னு பேசுவதே நமக்கு புரியல. இதெல்லாம் அரசியலில் பேச முடியாது. எல் முருகனை சொன்னால் அவருக்கு he has a lot of the influence. The man belongs to BJP. அப்புறம் பிஜேபியில் சேர்ந்தவர். ஒருவேளை தமிழ்நாட்டில் சரி பிஜேபி இதை வெளியிட்டிருக்கணும்னா அவர்களுக்கு என்ன லாபம்? நான் கேட்குறேன். இப்போ மக்கள்கிட்ட நாங்கள் இது குறித்து கேட்குற போது 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, வருவாய் இழப்பை ஏற்படுத்துவதற்காக இது செய்திருக்கலாம். 2வது, ஏன் விஜய் தரப்பில் இதை விட்டுருக்கக்கூடாது? அப்படி ஒரு கேள்விக்கும் நியாயம் இருக்கா? சரிங்க, நோட்டீஸ் கொடுக்குறோம்ல, ஃபேம்லெட்டில் நம்ம பல இடத்துல கொடுக்குறோம். அந்த மாதிரி இது எல்லாருக்கும் போய் சேரட்டு, இளைஞர்கள் பார்க்கட்டு, வீட்டில் அம்மா பார்க்கட்டு, புள்ள பார்க்கட்டு. இப்போ தான் எல்லோரும் தான் பண்ணிடுறான்ல, வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி அப்புறம் நெட்வொர்க்கில் போட்டு பார்க்கட்டு, நம்ம பேர் வரட்டு, இவன் சென்சாரில் போட்டு அப்படியும் செய்யலாம்ல. அதுக்கும் சந்தேகம் இருக்குல்ல. 500 கோடின்னா விஜய் சம்பளம் சேர்த்து தானப்பா 500 கோடி. அந்த ப்ரொடக்ஷனே விஜய் தான் செய்தாங்கங்கிறாங்க. அவர் பேர் கூட பார்த்துருந்தேன், எனக்கு இப்போ தெரியல. கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தார். இவர்களே இன்றைக்கி அவருக்கு 24% இருக்குது, 34%. நான் இப்போ பேசக்கூடாது, தேர்தல் கமிஷனுடைய விஷயத்தை நான் மதிக்கிறேன், அதை பற்றி பேசலை. அவர் ஒரு பெரிய சதவீத கணக்கு பெறலாம்.
அப்படி பெறும்போது இந்த படத்தினுடைய காட்சிகள் இப்போ ஒரு வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகள் இருந்துன்னா அவங்க விஜய்க்கு வாக்கு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அப்படிங்கிறது ஹாவ் டு கிரியேட் லாட் ஆஃப் த மித்து இருக்கலாம். அதை அவங்க பார்க்குறவங்க என்ன சேர்க்கலாம், ஆமா அந்த படத்தை பாருங்கள், தேட்டரில் வந்து இனி எந்த காலம் பார்த்து அதில் ஒரு 200 கோடி போனால் கூட பரவாயில்லடா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு அவங்களே பண்ணியிருக்கலாம்ல. கேட்குறேன், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளருக்கு 30 கோடி செலவு பண்ணுறான், 20 கோடி செலவு பண்ணுறான், நமக்கு தெரியுது. ஒரு பிரதான கட்சி 25 சி, வேட்பாளர் 10 சி, 35 சி, 100க்கு 3500 சி, அப்போ 230க்கு 6000 கோடி செலவு பண்ணும்போது இதில் ஒரு 300 சி செலவு பண்ணால் என்னையா அவனுக்கு கஷ்டம்? அப்போ அவரே வெளியிட்டிருக்கலாம்லவா? சந்தேகம் வருது, ஒரு பத்திரிகையாளனுக்கு சந்தேகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் சிட்டிசன் எனக்கு அதில் சில உண்மைகள் தெரிய வேண்டும்னு நாம் கேட்குறோம். அப்போ 2 சந்தேகம் தான் இந்த விஷயத்தில். இப்போ இந்தியா டுடேனுடைய முதல் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தில் இது எடிட்டிங் டேபிளில் இருந்து இது ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்னமோ அந்த கோட் வேர்டு கூட எடிட்டிங் டேபிள்னு போட்டதாகவும் சொல்லப்படுது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இது இந்தியா டுடேயோட ரிசல்ட்டு. 2வது நாம் கேட்பது, ஜனநாயகன் படம் இவ்வளவு ஹெச்டி குவாலிட்டியோட வெளியானதுக்கு 2 மூலம் தான் இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன் யூனிட்டு, அது முழுக்க விஜய் அண்ட் கம்பெனியுடைய கண்ட்ரோல். 2வது அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய மைய அரசினுடைய கண்ட்ரோல். இந்த 2 பக்கம்தான் ரிலீஸ் ஆகிருக்கணும். இது உதயநிதி கையிலையோ மற்ற எடப்பாடி கையில ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் அசந்தா சீமான் வெளியிட்டார்னு கூட சொல்லுவாங்க போல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள்ட்ட பேசும் பொருளாக இருக்கு. ஜனநாயகன் எப்படி ரிலீஸ் ஆனது? ஜனநாயகத்தினுடைய வருமானத்தை கெடுத்தார்களா அல்லது அரசியலின் நோக்கத்திற்காக வெளியிடப்பட்டதா? இது 50 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் டவுன்லோடு செய்தார்களா? அதை எப்படி இந்த ஃபாரின் விபிஎன் மூலம், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்ஸ் மூலம் ஒவ்வொருத்தரும் செய்திருக்கின்ற போது அவர்களின் மீது இந்தியாவுடைய லெஜிட்டிமேட் சட்டம் நடவடிக்கை எடுக்க முடியும். இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் an action. ஐ ஹோல்ட் இட் வெரி கிளியர். இது சாத்தியமே கிடையாது. ஆனால் மிரட்டுகிறார்கள். காலம் கடந்த பிறகு இந்த மாதிரி நிறைய செய்தி இருக்கு. நம்முடைய அனலிட்டிக்கலாக அடுத்து பேசுவோம். மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.